சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு பூஜை நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக நேரடி முன்பதிவு மையங்கள் 10ஆம் தேதி முதல் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பத்மநாபன் பார்த்தோன்னா புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆண்டுதோறும் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைகள் நடைபெறுவது பிரசித்தி பெற்றவை. அந்த வகையில இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை கடந்த 27ஆம் தேதி நிறைவு பெற்றது. மீண்டும் நடை 31ஆம் தேதி திறக்கப்பட்டு தற்போது மகரவிளக்கு பூஜை காலம் நடந்து வருது. இந்த சூழல்ல சபரிமலையில பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை தரிசனத்துக்கு வரும் ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஸ்பாட் புக்கிங்கை நிறுத்தியுள்ளது. தேவசம் போர்டு நிறுத்தியுள்ளது. வழக்கமா மகரவிளக்கு பார்த்தோம்னா மகரவிளக்கு பூஜை நடைபெறக்கூடிய அன்றைய தினத்திலிருந்து 3 நாட்களுக்கு முன்பாகவே சன்னிதானத்துல ஐயப்ப பக்தர்கள் அங்கே முகாமிட்டு சபரிமலையில் இந்த மகரவிளக்கு பூஜை முடித்து விட்டு செல்வது வழக்கம். இதனால கட்டுக்கடையான கூட்டம் அங்க இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஆண்டு முதல் இந்த ஜனவரி 10ஆம் தேதி முதல் இந்த ஸ்பாட் புக்கிங்கை நிறுத்துவதற்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. அதே போல ஜனவரி 14ஆம் தேதி ஆன்லைன் முன்பதிவு மூலம் 50,000 பேரும், அதே போல ஜனவரி 15ஆம் தேதி அதாவது மகரவிளக்கு நடைபெறக்கூடிய அன்றைய தினம் 40,000 பேரும் இந்த ஆன்லைன் முன்பதிவு மூலமாக அனுமதிக்கப்படுவாங்க. அதே போல ஜனவரி 16 முதல் 20 வரை அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் தேவஸ்வம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா இந்த ஜனவரி 14 மற்றும் 15 ஆகிய இந்த 2 தினங்களும் பார்த்தோம்னா குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் சபரிமலைக்கு வருவதை தவிர்க்கணும் அப்படின்னும் தேவஸ்வம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சபரிமலை தரிசனத்துக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பா இந்த ஆன்லைன் டிக்கெட்டையும் இந்த ஜனவரி 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கொண்டு வரணும் அப்படின்னும் உத்தரவானது தற்போது தேவஸ்வம் போர்டு சார்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.